Hello children, Mathematics Olympiad class 4 workbook la ulla problems paakalam. Last video la enna chapter paathitu irundhomna chapter 4 length, weight, capacity, time and money. Okay, idhila enna pannuvom appadina enna topics la cover pannuvom na length, weight, capacity, time edha irundhalum enna pannuvom onna lende innona convert pannuvom. Okay va, conversion nadakum. Units of time la, weight la, length la ellathilum conversion nadakum. Adha okay va. Liter na milliliter, grams na kilogram வந்து grams okay வா, டைம்ஸ்ல வந்து minutes seconds அத மாதிரி நம்ம கன்வர்ட் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாஸ்ட் வீடியோ வரையும் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 14 வரையும் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டாக்டர் அட்வைஸ்டு ஏர்மேன் டு டேக் 3 ml of cough syrup 2 times a day for 4 days. How much cough syrup will airman use in 4 days? ஓகேவா, டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏர்மனுக்கு 3 ml of cough syrup 2 times a day, ஒரு நாளைக்கு 2 times கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு 2 times கொடுத்துருக்காருன்னா 1 டைமுக்கு எவ்வளோ காஃப் சிரப் எடுத்துக்கணும் அப்படின்னா 3 ml. ஓகேவா, கால்குலேட் பண்ணலாமா? ஸோ அப்போ 1 டேக்கு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். 1 டேக்கு என்னது 2 times எடுத்துக்கணும். 1 டேக்கு 2 times எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அப்போ 1 டேக்கு 2 times எடுத்துக்கணும். 1 டைமுக்கு எவ்வளோ, 1 டைமுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் 3 ml. 1 டைமுக்கு 3 ml. அப்போ 2 times, அப்போ 2 into 3 which is equal to 6 ml. அப்போ 2 timesனா என்னது a day, 1 day. அப்போ 1 டேக்கு 6 ml. எத்தனை டேஸ் டாக்டர் எடுத்துக்க சொல்லியிருக்காரு? 4 days. அப்போ 4 days. அப்போ which is equal to 4 into 6 ml. So 24. 4 6 are 24 ml. ஓகேவா? ஸோ அப்போ 4 டேஸுக்கு எவ்வளோ அவன் எடுத்துக்கணும் சிரப்பு? 24. Answer is option B, 24. Okay. Next question. 14 equal sack of rice weighs 358 kg, 750 gram. How much does each bag weigh? So 14 sack of rice என்ன அப்படின்னா 14 sack of rice ஓட weight which is equal to 358 kg, 750 grams. அப்போனா how much does each bag, ஒரு பேக்கோட வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பேக்கோட வெயிட் என்னன்னு கேட்டிருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிலோகிராம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நமக்கு என்ன தெரியும்? 1 kilogram is equal to 1000 grams தெரியுமா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 358 kilogram, 750 grams. கிராம்ஸ் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் இந்த கிலோகிராம்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 358 kilogram which is equal to 358 into 1000 grams. அப்போ என்ன வருது? 358 into 1000னா 3 zeros ஆட் பண்ணிப்போம். அப்போ டோட்டலாக 3,58,000 grams. அப்போ 358 kilogram வந்து கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நமக்கு இங்கே என்ன இருக்குது? ஒரு 750 grams இருக்குது. ஸோ ப்ளஸ் என்னது 750 grams. ஓகேவா, அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? 358 750 grams. அதாவது 3,58,750 grams இருக்குது டோட்டலாக ரைஸோட வெயிட். ஓகேவா, ஸோ அப்போ என்ன தெரியுது நமக்கு? 14 sacks ஆஃப் ரைஸோட வெயிட்டு 3,58,750 கிராம்ஸாக இருந்ததுன்னா 1 sack ஆஃப் ரைஸ் வெயிட் என்ன? ஸோ 358 750 divided by 14. ஓகேவா, ஸோ இதுக்கு மீனிங் என்னது? 14 into 1 that is equal to 14. 14 sacks ஆஃப் ரைஸோட வெயிட்டு 3,58,750 கிராம்ஸ் இருந்ததுன்னா 1 sack ஆஃப் ரைஸ். அப்போ இங்கே 14 into 1ன்றது இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க 14 இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ 1 sack ஆஃப் ரைஸ் என்னது? 3,58,750 grams divided by 14 போட்டோம்னா நமக்கு ஒரு sack ஆஃப் ரைஸோட வெயிட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? 358 750 எதால் டிவைட் பண்ணோம்? டிவைசர் என்னது? 14. 358 750 டிவைசர் என்னது? 14.
ஓகேவா? ஸோ இப்போ டிவைசர் 14 நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்தோம் அப்படின்னா டிவைசரோட டிவிடெண்ட் வந்து பெருசாக இருக்கணும். அப்போ 3 மட்டும் எடுக்க முடியாது, 35 எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 1 14s are 14, 2 14s are என்னது? 2 14s are 28. ஸோ அப்போ 28 மைனஸ் பண்ணால் எவ்வளோ? 7. அடுத்து என்ன பண்ணுறோம்? 8 வந்து கீழே கொண்டு வரோம், 78. அப்போ 14ல் எப்போ 78 வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 5 14s are செக் பண்ணுங்கள். 5 4s are 20, ஸோ பேலன்ஸ் 2. 5 1s are 5, 5 plus 2 7, 70. அடுத்து வந்து அப்போ 6 14s are என்ன வந்துடும்? 84 வந்துடும். அப்போ 5 14s are தான். அப்போ 5 14s are minus 70, பேலன்ஸ் என்னது? 8. அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 7, 87. இப்போ தான் பார்த்தோம் 5 14s are 70னா அப்போ 6 14s are என்னது? 84 இல்லையா? அப்போ 6 14s are 84. ஓகே, ஸோ இதோட சப்ட்ராக்ட் பண்ணனா வேல்யூ திருப்பி என்ன? 3. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்னது? 5. ஸோ 5னா ஃபஸ்ட் தான் பார்த்தோம், 2 14s are 24. Again 2 14s are minus 24. ஸோ பேலன்ஸ் என்னது? 7. Again என்ன? the last number is 0, 70. இப்போ தான் பார்த்தோம் 5 14s are என்னது? 70. ஸோ again 5 14s are minus 17. 5 14s are minus 17. ஸோ பேலன்ஸ் 0. ஸோ நமக்கு அப்போ என்ன வருது? குவாஷன்ட் என்ன வருது? 25,625. ஓகேவா? 14ஆல் இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது? 25,625 கிராம்ஸ். இது கிராம்ஸாக இருக்கும்போது. ஓகேவா? ஸோ கிராம்ஸாக இருக்கா கிலோகிராம்ஸாக இருக்கான்னு நம்ம ஆன்சரில் பார்க்கலாம். ஆன்சரில் பாருங்கள் இந்த மாதிரி இல்லை, அப்போ கிலோகிராமை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்? 25,625னா அந்த 25,000 என்னது? 25,000. ஓகேவா? 25,000 கிராம் ப்ளஸ் 625 கிராம்ஸ்னு இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா? 25,625 இதில் 25,000 தான் என்னது? கிலோகிராம், கிராம்ஸ். அப்போ 1000 கிராம்ஸ் தான் என்னது? 1 கிலோ. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இது என்னது? 25 கிலோ. 25 கிலோகிராம் ப்ளஸ் 625 கிராம்ஸ். இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஒரு சாக் ரைஸோட வெயிட் என்ன? 25 கிலோகிராம் அண்ட் 625 கிராம்ஸ். ஆன்சரில் இருக்கான்னு பார்க்கலாம். 25 kilogram, 625 gram. Option B. Okay. Next problem. Nitesh wants to mark his birthday on the given calendar. He knows that his birthday is 6 days before the Thanksgiving Day, which is on the 4th Thursday of November 20XX. Okay. நிதேஷ் என்ன பண்ணுறான்? அவனோட பர்த்டேவை கேலண்டரில் நோட் பண்ணுறதுக்கு விரும்புகிறான். பட் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஹீ நோஸ் தட் ஹிஸ் பர்த்டே 6 days பிஃபோர் த தேங்க்ஸ்கிவிங் டே. தேங்க்ஸ்கிவிங் டேக்கு 6 daysக்கு முன்னாடி அவன் பர்த்டே வரும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதை வச்சு அவன் நோட் பண்ண போகிறான். அப்போ தேங்க்ஸ்கிவிங் டே என்னைக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விச் இஸ் ஆன் த 4th Thursday of November 20XX. அப்போ இந்த கேலண்டரில் நம்ம என்ன பார்க்கணும்? 4th Thursday எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு Thursday கண்டுபிடிக்கலாம். இதான் Thursday. அதில் 4th Thursday எது? 1 2 3 4. அப்போ இந்த 22 அப்படிங்கிறது தான் என்னது? 4th Thursday. அப்போ 4th Thursdayக்கு என்னது? 6 daysக்கு முன்னாடி அவன் பர்த்டே வரும். அப்போ 4th Thursday வந்து 22னா 1 day பிஃபோர்னா 21 வரும். அப்போ இதுலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. அப்போ 6 days பிஃபோர்னா எப்போ வருது? ஃப்ரைடே November 16. November 16 ஃப்ரைடே அன்னைக்கு அவன் பர்த்டே வருது. அப்போ இந்த நாள் தான் என்ன பண்ணணும்? அவன் பர்த்டே நோட் பண்ணி வைக்கணும். ஓகேவா?
ஸோ ஃப்ரைடே நவம்பர் 16 இருக்கான ஆப்ஷனில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே நவம்பர் 16. ஓகே. Next question. Minnie took 14 minutes 8 seconds to walk from her home to school. On her way back, திரும்பி வரும்போது way back home, she took another route and reached home in 12 minutes 44 seconds. ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு வழியாக போகிறா, அந்த வழியில் 14 minutes 8 seconds ஆகுது ஸ்கூலை ரீச் ஆகிறதுக்கு. திருப்பி ஸ்கூல்லேருந்து திருப்பி வீட்டுக்கு வரும்போது இன்னொரு ரூட்டு வேறு ரூட்டு வழியாக வீட்டுக்கு வரா. அப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 12 minutes 44 seconds ஆகுது. ஸோ how much time did she save by taking the shorter route? ஸோ ஷார்ட்டர் ரூட்டில் வேறு ரூட்டில் வரால, அப்படி வேறு ரூட்டில் வரதுனால சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறா. அப்படி சீக்கிரம் வீட்டுக்கு வரதுனால அவள் எவ்வளோ டைம் அவள் சேவ் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே என்னது கன்வர்ஷன் தான் இல்லையா, எல்லாத்தையும் கன்வெர்ட் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவள் போகும்போது எவ்வளோ மினிட்ஸ் ஆச்சு, 14 minutes 8 seconds. ஓகே. அடுத்து ஷார்ட்டர் ரூட்டில் வரும்போது என்னாச்சு, 12 minutes 44 seconds. சப்போஸ் இது ஃபஸ்ட்டு போகும்போது 14 minutes 8 seconds 12 minutes 44 seconds இருக்குது. ஸோ இது வந்து பிக்கர் நம்பராக இருந்ததுன்னா இதை டைரெக்டாக இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ இது 8 seconds இருக்குது இல்லையா. ஸோ இந்த 8 seconds என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே சப்போஸ் உங்களுக்கு வந்து 56 seconds இருந்ததுன்னா டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணி போடும்போது மினிட்ஸாக இருக்கும் செகண்ட்ஸாக இருக்கும், அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து இது ஸ்மாலர் நம்பராக இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ 1 minute is equal to 60 seconds. 1 minute is equal to 16 secondsனா அப்போ 14 minutes is equal to 14 into 60. அப்போ இந்த 0 அப்படியே வச்சுக்கலாம், 6ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். 6 4s are 24, பேலன்ஸ் 2, 6 1s are 6, பேலன்ஸ் 2, 840. ஓகேவா? இது என்னது 840 seconds ப்ளஸ் இங்கே ஒரு 8 seconds இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாக 848 seconds. அடுத்து செகண்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். 1 minute is equal to 60 seconds. அப்போ 12 minutes இருக்குது. அப்போ 12 minutes is equal to 12 into 60. மல்டிப்ளை பண்ணால் 0 அப்படியே வச்சுக்கலாம். 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 2s are 12, பேலன்ஸ் 1, 6 1s are 6, 7. இது 720 seconds ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 44 seconds. ஓகேவா? 720 ப்ளஸ் 44, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்னது 764 seconds. இப்போ நம்ம இதுலேருந்து இதை என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன நம்பர் வருது, 848 மைனஸ் 764. அப்போ 8 minus 4 4, 4 minus 6 பண்ண முடியாது, பாரோ பண்ணிக்கிட்டோன்னா 14 minus 6 8, இங்கே 7 minus 7 0. இப்போ என்னது 84, நமக்கு ஆன்சர் என்ன வருது 84 seconds. நமக்கு என்ன தெரியும், 60 seconds is equal to 1 minute. அப்போ இது எப்படி எழுதலாம், 60 plus 24னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 60 seconds is equal to 1 minuteனா 1 minute 24 seconds டைம் வந்து அவன் என்ன பண்ணுறா, சேவ் பண்ணுறா. ஓகேவா? புரியுதா? ஸோ செகண்ட்ஸு ஃபுல் செகண்ட்ஸாக ஆன்சர் வருது, அதை எகெயின் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மினிட் அண்ட் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ 1 minute 24 second ஆன்சரில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி 1 minute 24 second. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த வெயிட் ஆஃப் ட்ரையாங்கிள்? ட்ரையாங்கிளோட வெயிட் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ட்ரையாங்கிளோட வெயிட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 வெயிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வெயிங் மிஷினில் பாருங்கள் ட்ரையாங்கிள் ப்ளஸ் 4 பால்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 பால்ஸ் இருக்குது. ஓகேவா? ட்ரையாங்கிள் ப்ளஸ் 4 பால்ஸ். அடுத்த வெயிங் மிஷின் பாருங்கள், ட்ரையாங்கிள் ப்ளஸ் என்ன இருக்குது, ட்ரையாங்கிள் ப்ளஸ் இல்லை, ஃபஸ்ட்டு வெயிங் மிஷினில் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 4 பால்ஸ். வெயிங் மிஷின் தானே, ட்ரையாங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 4 பால்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு வெயிங் மிஷினில் உள்ளது. செகண்ட் வெயிங் மிஷின் பாருங்கள், ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு பால் ப்ளஸ் எத்தனை கேஜி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 16 kg 500 grams. என்ன கொடுத்துருக்காங்க,
16 kg 500 gram. ட்ரையாங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 1 பால். ஓகேவா? இது வந்து பால். 1 பால் ப்ளஸ் 16 kg 500 gram. இது வந்து என்னது? செகண்ட் வெயிங் மிஷினில் உள்ளது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ட்ரையாங்கிளோட வெயிட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயும் செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது? ட்ரையாங்கிள்னு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கணும். ரைட் சைடை ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஈக்குவேட்டிங் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? பிகாஸ் ஏன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எப்படி இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குது? 4 balls. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு வந்து 4 balls. செகண்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குது? பால் ப்ளஸ் 16 kilogram 500 gram. ஓகேவா? அப்போ நம்ம இப்போ இதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? பாலோட ப்ரைஸு, ஒரு பாலோட வெயிட் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ 4 ball, இங்கே இருக்கிற பால் வந்து என்ன பண்ணீங்க? அடிஷனில் இருக்குது இல்லையா? இதோட இது அடிஷனில் இருக்குது. இங்கே முன்னாடி எந்த சிம்பிளும் இல்லைன்னா என்ன மீனிங்? ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதா மீனிங். இதே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டா 4 ball மைனஸ் பால் இஸ் ஈக்குவல் டு 16 kilogram 500 grams. அப்போ 3 ball இஸ் ஈக்குவல் டு 16 kilogram 500 grams. ஃபார் அவர் கன்வீனியன்ட் நம்ம இப்போ என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, கிலோகிராமை கன்வெர்ட் இன்டு கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 3 balls இஸ் ஈக்குவல் டு 16 kilogram. அப்போ 16 kilogramனா ஒரு கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 grams. அப்போ 16 kilogram இஸ் ஈக்குவல் டு 16,000 grams ப்ளஸ் 500 grams. புரியுதோ? இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 16,500 grams. ஓகேவா? அப்போ 3 ball இஸ் ஈக்குவல் டு 16,500 gramனா அப்போ 1 ball இஸ் ஈக்குவல் டு 16,500 gram டிவைடட் பை 3. ஓகேவா குட்டீஸ்? புரியுதா? இப்போ இது ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிக்கலாம்? ஆஸ் யூஷுவல் டிவிஷனில் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் டிவிஷன் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க? 16,500 இன்ட்டு டிவைசர் வந்து என்ன பண்ணுவீங்க? 3. எப்படி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நான் டைரெக்டாக சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ 1 3s are 3. 3யோட இங்கே என்னது? டிவிடெண்ட்டில் ஃபஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்தால் 1 ஸ்மாலர் நம்பராக இருக்குது. ஸோ 3யை விட 1 ஸ்மாலர் நம்பராக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். 16. இப்போ 3யை விட 16 வந்து எப்படி ஆகிடுது? பிகர் நம்பர் ஆகிடுது. ஓகேவா? 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 1 3s are 3. இப்போ என்ன பண்ணணும்னா காமன் டிவைசர் இதுக்கு என்ன அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணணும்னா 3ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? இங்கே 3 தானே இருக்குது. ஸோ காமன் டிவைசர் 3. நியூமரேட்டர்லேயும் 3ஆல் டிவைட் பண்ணணும், நியூமரேட்டர்லேயும் 3ஆல் டிவைட் பண்ணணும், டினாமினேட்டர்லேயும் 3ஆல் டிவைட் பண்ணணும். 1 3s are 3. இங்கே 3ஆல் டிவைட் பண்ணும்போது இப்போ என்னது? 16 மட்டும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 3s are என்னது? 15. கரெக்டாக? பேலன்ஸ் என்ன இருக்குது? 1. அந்த 1 என்ன பண்ணணும்? இந்த 5க்கு முன்னாடி போட்டுக்கணும். ஸோ 15 வரும். அப்போ 15னா எகெயின் என்னது? 5 3s are 15. அந்த 3 zeros என்ன பண்ணிக்கலாம்? ஜீரோஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிவிஷனில் அந்த ஜீரோஸை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ அப்போ 16,500 இங்கே ஒரு ஜீரோ தெரியாமல் எக்ஸ்ட்ரா போட்டேன். ஓகே, 16,000 கிராம் ப்ளஸ் 500. அப்போ 500 ஆட் பண்ணும்போது 16,500 தானே? 16,500. ஓகே, அப்போ நமக்கு ஒரு பாலோட ப்ரைஸ் எவ்வளோ வருது? ஒரு பாலோட ப்ரைஸ் வந்து 5,500 grams. ஒரு பாலோட ப்ரைஸ் வந்து நமக்கு 5,500 grams. ஓகே, அப்போ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ட்ரையாங்கிளோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 4 balls.
ஓகே இல்லைன்னா ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு பால் ப்ளஸ் 16 kg ப்ளஸ் 500 grams. இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதில் வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரையாங்கிளோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன இருக்குது, ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு பால் ப்ளஸ் 16 kg 500 gram. அப்போ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாலோட வெயிட் என்னது 5500 கிராம். ஸோ நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் ஒன் பாலோட வெயிட்டு 5500 கிராம் ப்ளஸ் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம், இது ஒரு 16000 kg கிராமாக ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 16500 கிராம்ஸ்னு கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோமா, 16500 கிராம்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 16000, இது ஒரு என்னது 5000, 21000. ஓகேவா, இது என்னது, இது ஒரு 500 கிராம் இருக்குது, இது ஒரு 500 கிராம் இருக்குது. ஸோ 22000 கிராம்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போ ட்ரையாங்கிளோட வெயிட் நமக்கு என்ன வருது, 22000 கிராம்ஸ் வருது. ஸோ ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம். 22000 கிராம்ஸ் இல்லை, 22000 கிலோகிராம்ஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் 22 kg இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 22000 கிராம்ஸுன்றதை கன்வெர்ட் இன்டு கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 22000 கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணும்போது 22 கிலோகிராம். ஓகேவா, புரியுதா? ஸோ நமக்கு என்ன தெரியும், 1 kilogram is equal to 1000 grams. அப்போ 22 kilogram is equal to 22 into 1000 which is equal to 22000. அதுதான் இங்கே இருக்குது. ஸோ 22000 நம்ம கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணும்போது 22 kg வரும். ஓகே, ஸோ the answer is 22 kg. சரியா? Next question, which of the following options is incorrect? Incorrect எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள் 1 liter 30 ml. 1 liter 30 mlனா 1030 ml. இது ஈஸி தானே, பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது இல்லை. ஸோ 1 liter is equal to 1000 ml. ஓகேவா, அடுத்து இங்கே என்ன இருக்குது, 30 ml இருக்குது. அப்போ இந்த 30 ml இதில் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ 1030 ml வரும். அதே மாதிரி தான் என்னது 2 liter 75 ml. அப்போ 2 literனா என்னது 2000 ml. ஸோ ப்ளஸ் 75 ml. அப்போ 2075 ml. ஓகே, சிமிலர்லி 3 liter 25 mlனா 3025 ml. ஸோ இதில் பாருங்கள் 3 liter 50 ml அப்படின்னா 3050 mlனு இருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது, 3050 mlக்கு பதிலாக 3500 mlனு இருக்குது. இதுதான் இன்கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. புரியுதா? ஓகேவா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வர்ஷனுக்கு சால்வ் பண்ணி பார்க்கணும், எழுதி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு மேத்ஸ் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மேத்ஸ் படிக்க ஐஎம்ஓ உட்காந்தாவே என்ன பண்ணுங்கள், ஒரு ரஃப் நோட்டு, ஒரு பென்சில், எரேசர் எடுத்துகிட்டு உட்காருங்க. ஒரு ப்ராப்ளமும் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணி பார்க்க தான் ஈஸியாக இருக்கும். டேபிள்ஸ் வந்து அப் டு 16 டேபிள்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஐஸை வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. ஐஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஐஸை பிளிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஐஸை கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். ஓகே, பை பை குட்டீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.